1984-85ல் 10 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருந்த இந்த ஊர் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து ஒரு 45,000 crore எக்ஸ்போர்ட்ஸும் ஒரு 30,000 crore டொமஸ்டிக்கும் நம்ம பண்ணோம். இங்கே வந்து ஷேரிங் அப்படின்றது வந்து ஒரு யூனிக் குவாலிட்டியாக பார்க்குறேன். நான் ஒரு ஜாப் ஒர்க்கராக மாற போகிறேன் அப்படின்னா நிட்டிங் இருக்குது, டையிங் இருக்குது, பிரிண்டிங் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அப்படி வந்து வளர்ந்த ஊர் தான் திருப்பூர். நீங்கள் உங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? 5 தலைமுறையாக நாங்கள் இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த ஃபீல்டில் வந்து எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி திருப்பூரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேதியில் வந்து ஒரு 2,500 எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, ஒரு 20,000 சார்பு நிறுவனங்கள் இருக்குது. ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவைப்படுது. ஸோ ஒரு லாங் டேர்ம் கோல், லாங் டேர்ம் பிளான், ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து டிலே அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட் ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நமக்கு இருக்குது. அதாவது முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேவரபிள் மேனுஃபேக்சரிங் டெஸ்டினேஷனாக மாறி இருக்குது. நிறைய சேஞ்சஸ் பண்ணுறப்ப தான் வந்து உங்களுக்கு பையரோட நம்பிக்கையை நீங்கள் இழக்கிறீங்க. இதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்குமே திருப்பூர் ஒரு மேஜர் பார்ட் தான். 68% ஆஃப் தி இந்தியன் நெட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் திருப்பூர். ரொம்ப ஒரு அருமையான கேள்வி இது. குறிப்பாக நீங்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், என்ன தேவை, எப்படி போய் ஒரு கஸ்டமரை ரீச் பண்ணுவீங்க. ஒரு 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 பிரபலமான ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் விற்க முடியாத எட்ட முடியாத ஒரு சேல்ஸை ஒரு இன்ஸ்டாகிராமில் விற்கிறவன் விஷயங்கிறது இல்லாமல் இல்லை. நம்ம ஒரு இல்யூஷன்லேயே வாழ்ந்துருக்கோம். என்ன நினைக்கிறோன்னா, எலான் மஸ்க்கும் அமேசானும் ஆப்பிளும் எல்லாத்துக்குமே வந்து நீ அடுத்த கட்டத்துக்கு இன்ஸ்டா ரீல்ஸையே பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு பொறுமை இல்லைங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. இன்ஸ்டா ரீல்ஸை பார்க்குறதுக்கே வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் எழுதப்படாத அசெட் வந்து நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க்கிங் பண்ணுறதுக்கு எங்களெல்லாம் விட உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கலெக்ஷன் இருக்குது. நான் படிக்காத நாளே கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். எனி லாங் டே ஐ ஹவ் டு ரீட் அட்லீஸ்ட் ஃபார் 10 or 20 minutes. எனக்கு இன்றைக்கி இருக்கிற இன்ஸ்பிரேஷன் நீங்கள் 3 பேர் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக கொடுக்குறீங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெக் டாக், where we talk about fashion, textile and stories behind the people. Before I start the interview, I would like to thank you for accepting the podcast. நான் கேட்ட உடனே நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு முன்னாடி, நீங்கள் வந்து இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, அப்புறம் திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷனோட ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கீங்க. அதெல்லாம் இப்போது நீங்கள் உங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, அது எப்படி இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். பொதுவாக வந்து எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரைஸ் பேஸ்ட் பிஸ்னஸ். அப்பா தாத்தாலாம் வந்து ரைஸ் மில்லு, ரைஸ் மண்டி, அப்படி தான் என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு. நான் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே வந்தது. ஸோ என்னுடைய 19வது வயசில் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். அப்படி எப்படி வந்தேன்னா, இட் இஸ் லைக் அன் ஆக்சிடெண்ட். அப்பாவும் அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு டைவர்சிஃபைடு பிஸ்னஸ் வேணும்னு சொல்லி ஒரு எக்ஸ்போர்ட் யூனிட் ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே ஒரு சின்ன மனசங்கடத்தினால 2 பார்ட்னர் வந்து விலகக்கூடிய சூழ்நிலையில் பொறுப்பு வந்து அப்பாவுக்கும் என்னோடய இன்னொரு ரிலேட்டிவுக்கும் வந்துச்சு. யூனிட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ அந்த யூனிட்டை வந்து எடுக்கிறப்போ என்னோடய இன்வால்மெண்ட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே எக்ஸ்போர்ட்டு அந்த யூனிட்டுங்கிற கரியருக்குள்ளே நான் வந்துட்டேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்? எஸ். என்னென்னா, இப்போ எங்களுடைய ஒரு கசினுக்காகத்தான் அந்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணது. அப்போ வந்து எனக்கு ஸ்கூல் ஹாலிடேஸில் வீக்கெண்ட்ஸ்லலாம் வந்து கார்மெண்ட் ஃபேக்ட்ரிக்கு போயிடுவேன். அப்போ இருந்து பார்த்து இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆனது தான் இந்த மாதிரி கார்மெண்ட் ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் கார்மெண்ட் ஃபீல்டில் வந்து இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல எது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயமா இருக்குது? சேஞ்ச் இஸ் தி ஆர்டர் ஆஃப் த டே. இங்கே திருப்பூர் பொறுத்த வரைக்கும் திருப்பூருடைய ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா, இந்த எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆனது வந்து 1979ல் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திருப்பூரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கான கார்மெண்ட் தயாராகிட்டு இருந்தது. பட் நம்ம யாரும் எக்ஸ்போர்ட் பண்ணலை. நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து இங்கேருந்து கார்மெண்ட் தயார் பண்ணி அவங்க பேரில் அனுப்பிட்டு இருந்தாங்க. 79 எண்டில் தான் வந்து ஒரு இட்டாலியன் இம்போர்ட்டர் வந்து திருப்பூருக்கு வர்றாரு. அங்கேருந்து தான் திருப்பூருடைய எக்ஸ்போர்ட் ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் த க்ரோத் வாஸ் அன்ஸ்டாப்பபிள். ஃபினாமினல் க்ரோத்தை வந்து நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். 1984-85ல் 10 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருந்த இந்த ஊர் வந்து
இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து ஒரு 45,000 crore எக்ஸ்போர்ட்ஸும் ஒரு 30,000 crore டொமஸ்டிக்கும் நம்ம பண்ணுறோம். டொமஸ்டிக் இன் த சென்ஸ் ஆர்கனைஸ்டு ரீட்டெயிலிங்கில் நம்ம அந்த அளவுக்கு பண்ணுறக்கூடிய ஒரு வளர்ச்சியை நம்ம அடைஞ்சிருக்கோம். சேலஞ்சஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எந்த தொழிலுமே சேலஞ்ச் இல்லாத தொழிலே கிடையாது. அதுக்கு பனியன் தொழிலும் ஒரு விதிவிலக்கு அல்ல. திருப்பூர் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்கானிக்கலி க்ரோன் கிளஸ்டர். இங்கே வந்து ஷேரிங் அப்படின்றது வந்து ஒரு யுனிக் குவாலிட்டியாக பார்க்குறேன். இந்த பிஸ்னஸ் வளர்ந்ததுக்கான இது வந்து இப்போ நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்டோட சன்னு படிப்பை முடிச்சுட்டு வரீங்க. உங்களுக்கு ஒரு தொழில் பண்ணணும்னு உங்கள் அப்பா ஆசைப்பட்றாரு. இப்போ என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, பனியன் கம்பெனி தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு வர்றான்றாரு. வர சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து என்னுடைய ஃபேக்ட்ரிலேயே உங்களுக்கு வேலை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் எங்களுடைய பையர்கிட்டயோ இல்லை வேறு மார்க்கெட்டிங்கில் போயிட்டு வேறு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்து ஆர்டர் எடுத்து நீங்கள் செய்யலாம். இல்லை நான் ஒரு ஜாப் ஒர்க்கராக மாற போகிறேன் அப்படின்னா நிட்டிங் இருக்குது, டையிங் இருக்குது, பிரிண்டிங் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அப்படி வந்து வளர்ந்த ஊர் தான் திருப்பூர். அதுதான் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிது. எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்போ வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு வேர்டு வந்து ரொம்ப முக்கியம். அது இந்த ஃபீல்டில் வந்து எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் வந்து இந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறத பற்றி உங்களோட ஒப்பீனியன்? இப்போ வந்து திருப்பூர் பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் எந்த நிறுவனத்தை நீங்கள் போய் எடுத்திங்கன்னாலும் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதாவது யாருமே வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோட வந்து பிஸ்னஸ் பண்ணவங்களோ அல்லது 4-5 தலைமுறையாக நாங்கள் இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. திருப்பூரோட எந்த நிறுவனமுமே ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸாக தான் வந்து இந்த கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி செகண்ட் ஜென்ரேஷன், சில இடத்துல தேர்ட் ஜென்ரேஷன் கூட இன்றைக்கி ஃபீல்டுக்கு வந்துட்டாலும் கூட ஆரம்பகட்ட காலத்தில் வந்து ஒரு ஒரு விவசாய பின்னணி கொண்டவங்களோ அல்லது ஒரு விவசாய தொழில் பின்னணி கொண்டவங்களோ தான் வந்து இந்த தொழிலில் வந்து வந்திருக்காங்க. கன்சிஸ்டன்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி திருப்பூரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேதியில் வந்து ஒரு 2500 எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு 20,000 சார்பு நிறுவனங்கள் இருக்குது. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னால் ஒரு பனியன் தயார் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 8 ப்ராசஸ் வந்து நம்ம கடந்தாகணும். அது வந்து ஸ்பின்னிங்லேருந்து, நிட்டிங்லேருந்து, டையிங்லேருந்து, காம்பேக்டிங்லேருந்து, அதுக்கப்புறம் சூயிங் வரும், அதுக்கப்புறம் அதில் பேக்கேஜிங் வரும், பிரிண்டிங், எம்ப்ராய்டரி எல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் சார்பு நிறுவனங்கள். ஒவ்வொருத்தரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இந்த ஒரு பனியன் தயாராகுது. இது எல்லாமே உள்ளடக்கிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான் இது எல்லாமே உள்ளடக்கிய வெர்டிக்கல் இன்டகிரேட்டட் செட்டப்பாக இருக்கும். இப்போ எங்களை எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் ஒரு கார்மெண்ட் யூனிட் வச்சுருக்கோம், ஒரு எம்ப்ராய்டரி யூனிட் வச்சுருக்கோம். இன்னொரு பக்கம் ஒரு கார்மெண்ட் வச்சுருப்பாங்க, பிரிண்டிங் வச்சுருப்பாங்க. ஒருத்தங்க வெறும் கார்மெண்ட் மட்டும் வச்சுருப்பாங்க, மற்றது எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் திருப்பூருடைய ஃபண்டமெண்டல் வந்து இதுதான். திருப்பூருடைய அடிப்படை இதுதான். இங்கே வந்து இந்த 2500 எக்ஸ்போர்ட்டர் சொன்னாங்க இல்லையா, 45,000 கோடி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா இதில் 20,000 கோடி ரூபா வந்து 200 எக்ஸ்போர்ட்டர் தான் 20,000 கோடி பண்ணுறாங்க. இப்போ மற்றவங்கெல்லாம் வந்து ஏன் பண்ணலை, அவங்களும் ஒரே காலத்தில் தானே தொழிலுக்கு வந்தாங்கங்கிற அர்த்தத்தில் தான் அந்த கன்சிஸ்டன்சிங்கிற விஷயம் பேசுது. ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவைப்படுது. ஸோ ஒரு லாங் டேர்ம் கோல், லாங் டேர்ம் பிளானு, ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாடோடைய உறவுகள் நமக்கு எப்படி இருக்குது, அங்கே அந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது, அந்த பர்டிகுலர் நம்ம வியாபாரம் பண்ணக்கூடிய பையருடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க வந்து அடுத்த ஃப்யூச்சர் பிளான் என்ன வச்சுருக்காங்க, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்ட கம்பெனிஸ் எல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக வளர்ந்துட்டே தான் இருக்காங்க. ஓகே, நான் வர்ற ஆர்டர் மட்டும் செய்கிறேன், எனக்கு வர ஆர்டர் செஞ்சிட்ருக்கேன், மார்க்கெட்டிங்கில் பெருசாக எங்களுக்கு ஐடியா இல்லை, அந்த மாதிரி இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்களெல்லாம் கவனிக்காத ஒரு நிறுவனங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வளர்கிறதுல வந்து ஒரு தடை இருக்க தான் செய்யுது. இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து டிலே. அந்த பையர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட்டில் நம்மளால் அதை டெலிவர் பண்ண முடியலங்கிற அந்த டிலே, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன? அதை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் வந்து திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷனில் பொறுப்பெடுத்ததுக்கப்புறம் பல விஷயங்கள் இதை நோக்கி தான் நாங்கள் வந்து பயணிச்சிட்ருக்கோம். டிலே அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட் ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அதாவது முதல்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 சீசன் தான் ஆர்டர் இருக்கும். சம்மர் ஒன்று, வின்டர் ஒன்றுன்னு இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு சில பையர்லாம் 20 சீசன் வச்சுருக்காங்க. 2 மாதத்துக்கு ஒருக்கா, 1 மாதத்துக்கு ஒருக்கா, 1 மாதத்தில் 2 டைமு, அந்த மாதிரிலாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் இங்கே வந்து நம்மளை மாற்றிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது.
ஸோ இதுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்காக நிறையா பிரச்சனைகள் இங்கே இருக்கத்தான் செய்யுது. ஒன்றா லேபர் ஷார்ட்டேஜ் இருக்கும், இல்லை டிலேஸ் அப்படின்றது வந்து சி எனி டிலேஸ் நம்ம வந்து லேபர் ஷார்ட்டேஜ் இருக்குது, இல்லை பிரிண்டிங்கில் லேட் ஆகிருக்கு, இல்லை ஒரு டையிங்கில் லேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால், எங்கேருந்து இது ஆரம்பிக்குது? ஒரு எக்ஸ்போர்ட் நிறுவனத்தில் தான் இந்த ஆர்டர் ஆரம்பிக்குது. ஸோ ரைட் ஆன் டைம் நீங்கள் வந்து ஒரு வேலையும் செய்கிறப்ப கட்டாயமாக வந்து டிலே அப்படிங்கிறது வந்து பெருமளவு தவிர்க்கலாம். டிலே அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் ஓன்லி அபவுட் ரைட் ஆன் டைம், இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு யுவர் ஃபினான்ஷியல் டிசிப்ளின். ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இன் த சென்ஸ், நீங்கள் கொடுக்க வேண்டியவங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக கொடுக்குறீங்க, என்ன கமிட்மெண்ட்டில் கொடுக்குறீங்க, அதே மாதிரி நீங்கள் வாங்குறவங்ககிட்ட பையர்கிட்ட என்ன மாதிரி டேர்ம்ஸில் வாங்குறீங்க. இந்த 2 சைடுமே வந்து நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக அந்த டிலேங்கிற விஷயத்தை வந்து பெருமளவு அவாய்ட் பண்ணலாம். ஸ்கெட்யூலிங் வந்து கரெக்டாக இருக்கணும். திருப்பூர் இப்போது வந்து 45,000 crores வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அந்த இதில் பண்ணுறாங்க. பட் ஆனால் இன்னொரு 5 years கழிச்சு இந்த திருப்பூர் எக்ஸ்போர்ட் வந்து எப்படி இருக்குங்கிறது உங்களோட ஒப்பீனியன்? 5 years கழிச்சு டைம் வந்து இது இப்போ இருக்கிற வளர்ச்சியை விட டபுள் வளர்ச்சி ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா, ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எல்லாமே இந்தியாவுக்கு ஃபேவராக இருக்குது. கோவிடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேவரபிள் மேனுஃபேக்சரிங் டெஸ்டினேஷனாக மாறி இருக்குது. நிறைய சேஞ்சஸ் இருக்குது, நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது, நிறைய பெரிய ரீட்டெயிலர்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு வந்து இந்தியாவை நோக்கி வர்றாங்க. அதையும் தாண்டி இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப யூனிக்கான விஷயம் என்னென்னா, நெக்ஸ்ட்டு 40 years வந்து இந்தியா இஸ் கோயிங் டு பி த யூத் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான சூழ்நிலை. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் ஸ்கேல் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி 50 மிஷின் போட்டிருந்த யூனிட்லாம் இன்றைக்கி 200 மிஷின் போடுறாங்க. 200 மிஷின் போயிட்டுருக்கிறவங்களாம் இன்றைக்கி 400 மிஷின் போகிறாங்க. 400 மிஷின் வச்சுருக்கிறவங்க 1000 மிஷின் போகிறாங்க. அதே மாதிரியான சேஞ்சஸ் வந்து நம்ம வர்த்தகம் பண்ணக்கூடிய நாடுகள்லேயும் ஏறிட்டுருக்கு. அங்கேயும் ஒரு பொருளாதார வளர்ச்சி நடந்துகிட்ருக்கு. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் காலி ஆகிட்டு நிறைய பெரிய பெரிய ரீட்டெயிலர்ஸ் வந்து ஆயிரக்கணக்கில் ஸ்டோர்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இகாமர்ஸ் ஒரு பக்கம் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில், ரெண்டாவது நம்ம வந்து காட்டன் கார்மெண்ட்ஸை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த சூழ்நிலையில் இப்போ மேன்மேட் ஃபைபர்ஸ்க்குள்ளே நம்ம நிறையா போயிருக்கோம். சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு க்ரோத் அதில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒன்றா பார்க்குறப்போ நிச்சயமாக 5 வருஷத்தில் வந்து 1,00,000 கோடி அப்படின்றத வந்து நம்ம கட்டாயமாக எட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இங்கே இருக்குது. இது இல்லாமல் நாடு முழுவதும் 7 மித்ரா பார்க் வருது. பிஎம் மித்ரா பார்க் 1 தமிழ்நாட்டில் வருது, விருதுநகர் பக்கத்தில். அது இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி பேக்வேர்டு ஏரியாஸ்லலாம் வந்து டெக்ஸ்டைல் பார்க்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து அக்கௌண்ட் பண்ணுறப்போ கட்டாயமாக ஒரு இன்டூ 2 வளர்ச்சியை நம்ம கட்டாயமாக பார்க்கலாம். ஹவு டு யூ பில்ட் அ ட்ரஸ்ட் வித் த பையர்? அவங்க பையர் வந்து நம்ம ஆஃபீஸோ இல்லை ஃபேக்ட்ரியோ வந்து விசிட் பண்ணுறது ரொம்ப ரேராக தான். அப்போது அவங்க கிட்ட வந்து நம்மளோட ட்ரஸ்ட் எப்படின்னா, அவங்க வந்து நம்மளை நம்பி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை அவங்க நம்மளை நம்பி அதை வாங்குறாங்கங்கிறதுக்கான பையரோட ட்ரஸ்ட்டை வந்து எப்படி நம்ம பில்ட் பண்ணுறது? இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். வெதர் யூ வாண்ட் டு டூ எ லாங் ரன் பிஸ்னஸ் ஆர் யூ வாண்ட் டு டூ எ ஹிட் அண்ட் ரன் பிஸ்னஸ், அந்த முடிவு யார் கையில் இருக்குது? கம்பெனியோட ஓனர் கையில் தான் இருக்குது. ஸோ வாட் எவர் யூ அக்ரி வித் த பையர், யூ அட்ஹியர் டு தட். லைக் நீங்கள் இந்த ப்ரைஸுக்கு அக்ரி பண்ணியிருக்கீங்க, இந்த குவாலிட்டிக்கு அக்ரி பண்ணியிருக்கீங்க, இந்த டேட்டுக்கு அக்ரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கமிட்மெண்ட்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க. irrespective ஆஃப் யூ மேக் லாஸஸ் ஆல்சோ, யூ ஹாவ் டு ஸ்ட்ரிக்ட்லி adhere டு தி கண்டிஷன்ஸ் வாட் யூ ஹவ் அக்ரீட் அட் த டைம் ஆஃப் தி ஆர்டர். இல்லை உங்களால் வந்து அதை ஹானர் பண்ண முடியல அப்படின்னா, யூ ஹாவ் ஏ ஓப்பன் கான்வர்சேஷன் வித் த பையர். இந்த மாதிரி இருக்குது எனக்குன்னு சொல்லி போட்டு. இன்றைக்கி வந்து எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான். இப்போ அவங்க வந்து பையருங்கிறதுனால வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம இதை சொல்ல வேண்டாம், நம்ம இப்படி மேனேஜ் பண்ணலாம். அது பண்ணுறப்ப தான் வந்து உங்களுக்கு பையரோட நம்பிக்கையை நீங்கள் இழக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் ஓப்பனாகவே டிஸ்கஸ் பண்ணி, எனக்கு இந்த மாதிரி ப்ரைஸ் ப்ராப்ளம் இருக்குது, நான் பண்ண முடியல, எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கலாம். இல்லை இந்த ஆர்டர் பண்ணி கொடுத்துட்றேன், நெக்ஸ்ட் ஆர்டர்லேருந்து எனக்கு இந்த ப்ரைஸ் வேணும்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து அவர் வந்து எங்கேயோ ஒரு கடல் கடந்து ஒரு நாட்டில் வந்துட்டு நமக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க நம்மளை நம்பி, அதை வந்து நம்ம தரமாக அனுப்புகிறப்போ தான் அவர் அங்கே வாங்கி விற்கிறப்போ அவருக்கு ஒரு அவருடைய பிஸ்னஸ் க்ரோ ஆகும். இட் இஸ் ஆல் ஏ செயின் இதுதான். அப்போ அவர் பிஸ்னஸ் க்ரோ ஆகிறப்ப அந்த பிஸ்னஸ் யாருனால க்ரோ ஆகுது அப்படின்னா, நம்மளை மாதிரியான எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து கரெக்டான குவாலிட்டி டெலிவரி எல்லாம் கொடுக்கறதுனால. அப்போ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இன்டாக்டாக வச்சுட்டிங்கன்னு சொல்லி சொன்னால், யாரும் நம்மளையும் அங்கே போய் அவர்கிட்ட ஆர்டர் கேட்க வேண்டியதில்லை, அவரும் இங்கே வந்து குவாலிட்டி செக் பண்ண வேண்டியதில்லை. இட் இஸ் அ ப்ராசஸ், அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கும். நீங்கள் வந்து இது ஒரு வாடிக்கையாளர், ஒரு பையர், நான் ஒரு ஃபேக்ட்ரி அப்படிங்கிறத தாண்டி ஒரு பார்ட்னர்ஷிப்பு அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னு சொல்லி சொன்னால், அவர் அங்கே மார்க்கெட்டிங் பார்க்குறாரு, நான் ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புகிறேங்கிற மாதிரி போனீங்கன்னா
நிச்சயமாக அந்த மாதிரி பண்ண கம்பெனிகள்லாம் இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க, நிறையா ஜெயிச்சிட்டும் இருக்காங்க. திருப்பூர் இஸ் கம்பீட்டிங் குளோபலி நீங்கள் சொன்னதும் அதுதான். அதுக்கான ரீசன் என்னவா இருந்து இப்போ அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம், இல்லை அடுத்தது வந்து குளோபலி நம்மளோட திருப்பூரோட லெவல் அடுத்து என்னவா இருக்கும் அப்படின்றது. ஏன்னா இந்தியாவில் திருப்பூர் இஸ் அ மேஜர் சிட்டி. இப்போ வந்து நெட்வொர்க் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்ற ஒரு இது திருப்பூர் இருக்கு. அப்போது இந்தியாவில் வந்து அடுத்து திருப்பூர் ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்கான இல்லை, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்குமே திருப்பூர் ஒரு மேஜர் பார்ட் தான். 68% ஆஃப் தி இந்தியன் நெட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் திருப்பூர். தட் இட் செல்ஃப் இட்ஸ் எ பிக் டீல். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேஞ்சுக்கு அடாப்ட் பண்ணுற முதல் ஊர் வந்து திருப்பூர் தான். எனி குளோபல் சேஞ்சஸ், எனி குளோபல் சர்டிஃபிகேஷன்ஸ், எனி குளோபல் லேட்டஸ்ட் மெஷினரி டெக்னாலஜி, இன்றைக்கி ஏஐ எல்லாம் நாங்கள் கொண்டு வந்தாச்சு. இன்றைக்கி மெஷினரியில் ஏஐ வந்தாச்சு, இன்றைக்கி ப்ராசஸில் ஏஐ கொண்டு வந்தாச்சு, அக்கௌண்டிங்கில் ஏஐ கொண்டுட்டு வர்றோம். இந்த மாதிரி வந்து இன்றைக்கி என்ன டெக்னாலஜி இருக்குது, இன்றைக்கி ரைட் நவ் என்ன டெக்னாலஜி புதுசாக வந்திருக்கோ அதை அடாப்ட் பண்ணுறதுல வந்து திருப்பூருக்கு நிகராக வேறு எந்த கிளஸ்டரையுமே பார்க்க முடியாது. ஐம் டாக்கிங் அபவுட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். ஸோ ஏன் திருப்பூர் வளருது அப்படின்னு சொன்னால் நிறைய ஆர்டர்ஸ் வருது, அதனால் வளர்கிறதையும் தாண்டி வி ஆர் அடாப்டிங் டு த டே டு டே சேஞ்சஸ் அண்ட் த டே டு டே ரிக்வயர்மெண்ட் ஆஃப் தி மார்க்கெட். அதனால் வந்து தொடர்ந்து நம்ம வளர்ந்துட்டே தான் இருக்கோம். ஏஐ பற்றி சொல்லியிருந்தீங்க, அதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா. ஏஐ வந்து நம்ம திருப்பூர் டெக்ஸ்டைலுக்குள்ளே வந்து எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அப்டேட் ஆகிருக்காங்க? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏஐ வந்து என்ன பண்ணும் உங்களுக்கே தெரியும். ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங் சாட் ஜிபிடியில் போய் ஒரு டீட்டெயில் கேட்டீங்கன்னு சொன்னால் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அது நிறையா நேரோ டவுன் பண்ணி சர்ச் பண்ணி கொடுக்குது. ஸோ ஒரு ஆர்டர் வந்திருக்கு, எனக்கு ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னாடி செஞ்சுருப்பேன். அதே வந்து கிட்டத்தட்ட சிமிலராக இப்போ வந்திருக்கும். ஏர்லியர் நான் என்ன பண்ணணும், அந்த ஃபைல் இருக்கான்னு பார்க்கணும், அதை எங்கே கட்டி வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும், அந்த சாம்பிள் லெட்டரை எடுத்துகிட்டு வரணும், இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். இன்றைக்கி வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் நான் ஏஐ இருக்கிறதுனால, என்னுடைய டேட்டாஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் அதை பிக்கப் பண்ணி கொண்டு வந்து இது மாதிரி சிமிலராக நீ பண்ணியிருக்க, இந்த மாதிரி இருக்குது, அந்த டைமில் இவ்வளோ காஸ்ட் பண்ணணும், அந்த டைமில் இந்த குவாலிட்டி யூஸ் பண்ணணும், இந்த டேட்டாஸ் எல்லாம் எனக்கு வந்து வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸில் எனக்கு கிடைச்சிரும். அதை வச்சு நான் பையரோட நெகோஷியேட் பண்ணலாம். இல்லைன்னா இட் டேக்ஸ் மீ அட்லீஸ்ட் 1 or 2 days. சம்டைம்ஸ் அதெல்லாம் நாங்கள் லூஸும் கூட பண்ணியிருப்போம். புதுசாக நாங்கள் அதை டெவலப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அதுக்கான டைம் லிமிட்டு, அது வந்து பையரை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணும். இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஏஐ வந்திருக்கு. அதே மாதிரி அக்கௌண்டிங்லேயும் நிறைய ஃப்ளாஸ் வரும். ஏன்னா இது வந்து நான் சொன்னேன் ஏற்கனவே 8-9 ப்ராசஸ் சேர்ந்தது தான் ஒரு பனியன் அப்படின்ட்டு. அப்போ எங்கே வேணாலும் தப்பு நடக்கலாம், எங்கே வேணாலும் டபுள் அக்கௌண்டிங் வரலாம், எங்கே வேணாலும் ஓகே 3 வருஷத்துக்கு முன்னாடி சிமிலராக ஒரு பிரிண்ட் அடிச்சிருப்பேன், அதுக்கு இவர் வந்து இந்த டைம் வந்து வேற ஒரு மாதிரி ப்ரைஸ் கொடுத்துருப்பாரு. எனக்கு உடனே 3 வருஷத்துக்கு முன்னாடி போய் திருப்பி எனக்கு நான் ஃபைல் எடுத்து செக் பண்ணணும்னா, ஈவன் கம்ப்யூட்டரைஸ்டு ஃபைலில் செக் பண்ணாலே அந்த டைமில் யார் ஹேண்டில் பண்ணாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் இன்றைக்கி ஏஐ வந்து இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் இமேஜை வந்து அப்லோடு பண்ணாலே அந்த சிமிலராக இருக்கிறத ட்ரா பண்ணிட்டு வந்து கொடுத்துரும், இங்கே இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ டெக்னாலஜி, வாட் எவர் த டெக்னாலஜி அவைலபிள், டேட்டா ஹேண்ட்லிங்லேருந்து எல்லாத்துலேயுமே, ஈவன் ஃபார் டிசைனிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ஒரு கார்மெண்ட்டை வந்து வேர் பண்ணோம்னா ஒருத்தவங்களுக்கு எப்படி இருக்குன்றதை ஏஐயில் வந்து நாங்கள் எடுத்து பையருக்கு அனுப்புகிறோம். இந்த மாதிரி நிறையா எங்கெங்கெல்லாம் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தரும். மெஷினரிஸில் அதே மாதிரி தான். மெஷினரிஸில் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டிச்சிங் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேப்ரிக் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒவ்வொரு டைமும் மெஷினை வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். மெக்கானிக்கை வச்சோ இல்லை அது வந்து டேலண்டடான டெய்லராக இருந்தால் மேனுவலாக அந்த மிஷினை அட்ஜஸ்ட் பண்ணி பட் இன்றைக்கி வந்திருக்கிற மிஷின் எல்லாம் வந்து அது சென்ஸ் பண்ணிக்குது. ஸோ இந்த ஃபேப்ரிக் வந்து இவ்வளோ ஜிஎஸ்எம்மில் இருக்குது, இந்த ஃபேப்ரிக்குன்னு எந்த மிஷினோட டென்ஷன் இவ்வளோ தான் இருக்கணும், இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சிங் வந்து இவ்வளோ லென்த் இருக்கணும் அப்படின்றத மெஷினே டிசைட் பண்ணிக்குது. அதை அட்ராக்ட் பண்ணி அது டிசைட் பண்ணி அப்சர்வ் பண்ணுது, அது டிசைட் பண்ணுது. இந்த மாதிரி ஏஐயோடைய பார்ட்டெல்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது முதல்லலாம் வந்து மோட்ரு வந்து ஓடிட்டே தான் இருக்கும். நீங்கள் தைச்சாலும் தைக்கலினாலும் மோட்ரு ஓடிட்டே தான் இருக்கும். பெடல் வைக்கிறப்ப தான் மெஷினோட சேர்ந்து ஓடும், அதர்வைஸ் வெறும் மோட்டர் மட்டும் ஓடும். இன்றைக்கி வந்திருக்கிற ஹைப்ரிட் கார் மாதிரி டிராஃபிக் சிக்னலில் நிற்கிறப்ப இன்ஜின் ஆஃப் ஆகிற மாதிரி இது வந்து அந்த ஸ்டிச்சிங் நிற்கிறப்போ அது பாட்டுக்கு நின்றும். அதுக்கப்புறம் நீங்கள் காலை வைக்கிறப்ப தான் திருப்பி அந்த மிஷின் எடுக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு பவர் சேவிங் ஆகுது, நிறையா விஷயங்கள், அதில் எனர்ஜி ஹீட்டு கம்மியாகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டெக்னாலஜியில் நாங்கள் அடாப்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இப்போது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஆர் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இட் இஸ் ஆல் கப்புள்டு. டெக்னிக்கல் ஸ்கில்ஸோ மார்க்கெட்டிங் ஸ்கில் யங்ஸ்டரோ இல்லை நீங்கள் உள்ளே ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஆள் வந்து இப்போது நான் டெக்ஸ்டைல் ஃபீல்டுக்குள்ளே வரப்போகிறேன் அப்படின்றப்ப எது வந்து அதிகமாக வந்து டெக்ஸ்டைல் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வரப்போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கார்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓனரோட இன்டர்வென்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும். நீங்கள் ஒரு கார்மெண்ட் ஓனராக இருக்கீங்களா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் எவர் த பிஸ்னஸ் யூ டூ,
உங்களுடைய பார்வை அப்படின்றது எல்லா ஏரியாலையும் இருக்கணும். யூ ஹேவ் டு பி அன் எக்ஸ்பர்டைஸ் இன் ஆல் த ஏரியாஸ். ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல டெக்னிக்கல் ஸ்கில்லும் தேவைப்படுது, மார்க்கெட்டிங் ஸ்கில்லும் தேவைப்படுது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து யூ வில் மிசரபிளி ஃபெயில். அடுத்து ட்ரஸ்ட் அண்ட் ரிஸ்க் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுறது. ஏன்னா ட்ரஸ்ட் பண்ணும்போது அது நம்ம ரிஸ்க் எடுத்து தான் வந்து கண்டிப்பாக யார் மேலேயா இருந்தாலும் ட்ரஸ்ட் பண்ணும். இப்போது நம்ம வெளியே ஜாப் ஒர்க்ஸ் கொடுக்குறப்பவும் வந்து பிரிண்டிங்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவனை ட்ரஸ்ட் பண்ணி தான் அங்கே நம்ம அந்த கிளாத் நம்மளோட ரிஸ்கோட ரேட் வந்து அங்கே ஜாஸ்தியாக தானே. இல்லை திருப்பூர் பொறுத்த வரைக்கும் அதுதான் சொன்னேன், இது ஒரு ஆர்கானிக் கிளஸ்டரு. எங்கே எடுத்தீங்கனாலும் எப்படி போனீங்கனாலும் அவங்க வந்து நம்மளோட ஒரு ரிலேட்டிவாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லைன்னா நம்மகிட்ட வேலை பார்த்தவங்களே டெவலப் ஆகி ஒரு யூனிட்டை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் 90% இருக்கும். புதுசாக ஒருத்தங்கிட்ட புதுசாக அறிமுகமாகி போகிற மாதிரி இருக்காது. ஓகே, அவங்கள நமக்கு இன்றைக்கி புதுசாக தான் தெரியும், பட் அவங்க நம்மளை பற்றி விசாரிக்கிறப்போ நம்ம அவங்கள பற்றி விசாரிக்கிறப்போ ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு கனெக்ஷன் எங்கேயோ ஒரு பக்கம் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ அப்படி தான் இங்கே ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது. இப்படி ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிஸ்க் வந்து கம்மியாகுது. நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து நான் இந்த இடத்துல கரியர் வைஸ் நான் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அது என்னை டவுன்ஃபால்க்கு கொண்டு போயிட்டு நான் மறுபடியும் அதுக்கப்புறம் மேலே வர வேண்டிய சுச்சுவேஷனுக்கு போச்சுன்ற மாதிரி ஏதாவது மிஸ்டேக் நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் ரெக்ரெட் பண்ணுற மாதிரி? அதான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயந்தான். கன்சிஸ்டன்சி மிஸ் பண்ணேன். உலகத்தில் என்னென்ன நடக்குது, என்னை சுற்றி என்ன நடக்குது, பையருடைய மார்க்கெட் என்ன, அங்கே வந்து வியாபாரம் எப்படி நடக்குது, கன்சியூமர் மென்டாலிட்டி என்ன மாதிரியான ப்ராடக்ட் பண்ணால் நம்ம ஜெயிக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு காஸ்ட்லி லெசன் மூலிமா தான் கற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியும். இப்போது நீங்கள் நியானா ஷோவில் வந்து அந்த நார்த் இந்தியன் லேபர் பற்றி பேசியிருக்கீங்க. அதை பற்றி இப்போ உங்கள் ஒப்பீனியன் என்னவா இருக்குது? ஏன்னா இப்போ லேபர்ஸோட கவுண்ட் இங்கே கம்மியாக இருக்கனால அவங்க வர வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கா? அப்படி இல்லைன்னா வந்து நமக்கு அந்த கெப்பாசிட்டி வந்து அப்படி வர வேண்டிய இதுவாக இருக்குங்களா? இல்லை அவங்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு இல்லாதனால அவங்க வராங்க, வேற வழி இல்லாமல் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி? இல்லை ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான கேள்வி இது. குறிப்பாக நீங்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். யூ கேன் கூகுள் ஆர் யூ கேன் ஆஸ்க் சாட் ஜிபிடியோ பெர்ப்ளெக்சிட்டியோ இல்லை ஜெமினியோ யாரை வேணாலும் கேளுங்க. தமிழ்நாடுடைய வளர்ச்சி அப்படின்றது இஃப் யூ கம்பேர் வித் ஆல் தி அதர் ஸ்டேட்ஸ் இன் தமிழ்நாடு, இட் இஸ் அபவுட் 20 years அகெடாக இருக்கும் நம்ம எல்லாருமே. வாட் எவர் இட் இஸ், எனி சோசியல் பேராமீட்டர்ஸ் ஆகட்டும், ஃபினான்ஷியல் பேராமீட்டர்ஸ் ஆகட்டும், வாட் எவர் யூ டேக் ஜிஆர் எடுத்துக்கோங்க, எஜுகேஷ்னல் எடுத்துக்கோங்க, சுகாதாரம் எடுத்துக்கோங்க, இது நீங்கள் you name any social indicator, Tamil Nadu stands tall, at least 20 years ahead of all the other states. And we are contributing to about second placeல நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஃபார் இந்தியன் ஜிடிபி. அதையும் தாண்டி இண்டஸ்ட்ரீஸு எம்எஸ்எம்இஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு. அதிகமாக விமன் ஆண்டர்பிரனர் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இங்கே நடந்திருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி சேஸ் தட் இங்கே இருக்கக்கூடிய அந்த லேபர் அப்படிங்கிறவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு கிராஜுவேட் ஆகிட்டாங்க. இந்த திருப்பூர்லேயே எடுத்துட்டிங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேபராக, ஒரு விவசாய கூலியாக, ஒரு கம்பெனிக்கு லேபராக வந்துட்டு இருந்தவங்க அவங்களுடைய பசங்களெல்லாம் படிக்க வச்சு அவங்கள வந்து ஒரு ஆண்டர்பிரனராக மாற்றிருக்காங்க, ஒரு இன்ஜினியராக மாற்றிருக்காங்க, ஒரு ஆர்கிடெக்டாக மாற்றிருப்பாங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து போயிடுச்சு. அவங்களுக்கு அவங்க பசங்க திரும்பவும் தைக்கிறதுக்கு தான் வரணும் அப்படின்றது கிடையாது இல்லையா? ஸோ வாழ்க்கையில் என்ன எய்ம், உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன எய்ம் இருக்குது? உன்னை ஒரு பெரிய ஆர்கிடெக்டாக பார்க்கணும், அடுத்த பசங்க படக்கூடாது, இல்லை அதையும் தாண்டி அடுத்த உயர்வுக்கு போகணும் இல்லையா? டுடே நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சொந்தமாக வீடு இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் சொந்த வீடு வச்சுருக்கீங்க. எல்லாத்துக்கும் வந்து படிப்பு உங்கள் அம்மா அப்பா கேரண்டி பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் வந்து 3 வேளை சாப்பாடை கேரண்டி பண்ணிட்டாங்க. நாளைக்கு நீங்கள் வேலைக்கே போகலினாலும் உங்கள் அப்பா அம்மா சேர்த்து வச்சுருக்கிறது நீங்கள் வந்து உங்களுடைய ஜென்ரேஷனுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. அப்போ இதெல்லாம் உறுதிப்படுத்தின ஒரு பெரிய சமூகமாக தமிழ்நாடு இன்றைக்கி ஆயிருக்கு. அதுக்காக மொத்த தமிழ்நாடும் இந்த ஸ்டேஜ் அடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஒரு 60 to 70% ஆஃப் தி தமிழ்நாடு இந்த ஸ்டேஜ் அடைஞ்சிருக்கு. அப்போ இந்த ஸ்டேஜ் அடைஞ்சிருக்கவங்களுக்கு வந்து ப்ளூ காலர் ஜாபுக்கு வேலை இல்லைல்ல. அப்போ ப்ளூ காலர் ஜாபுக்கு எனக்கு எங்கிருந்து ஆள் கிடைக்கும்? மைக்ரண்ட் லேபர்ஸ் தான் நான் டிபெண்ட் பண்ணி ஆகணும். ஒரு ஸ்டேஜில் பேக்வேர்ட் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வந்துட்டு இருந்த ஆட்கள் இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக பேக்வேர்டு டிஸ்ட்ரிக்ஸும் இன்றைக்கி வியாபாரத்துலேயும் இண்டஸ்ட்ரியிலையும் டெவலப் ஆகிட்டுருக்காங்க. அடுத்து இன்னொரு 5 வருஷத்தில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பெரிய இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டாக உருவாயிரும்.
அப்போது ஆட்டோமேட்டிக்கலி ப்ளூ காலர் ஜாபுக்கு நமக்கு ஆள் தேவைப்படத்தான் செய்யும். இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனை காட்டிலும் இன்னும் ப்ளூ காலர் ஜாபுக்கு நிறையா வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக நான் வந்து வட மாநிலங்களை குறைச்சி மதிப்பிட்டு தமிழ்நாட்டை உயர்த்தி பேசணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. இங்கே நடந்திருக்கிற வளர்ச்சி நீங்கள் ஏன் வந்து ஒரு நார்த் இந்தியனை நீங்கள் டிபெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கான ஒரு விடையாக தான் நான் இதை பார்க்குறேன். இப்போது இங்கே வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கொஞ்சம் கொஞ்சம் நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் கிராஜுவேட் ஆகிட்டாங்க. அவங்க இங்கே சொந்த வீடு வாங்கியிருக்காங்க, சொந்தமாக தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அல்லது ஊரில் அவங்க நல்லா செட்டில் ஆகியிருக்காங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் நடக்கும். அடுத்து வரக்கூடிய நார்த் இந்தியன் இது அவங்க குழந்தைகள்லாம் படிக்கிறாங்க இங்கே, அவங்க அடுத்த லெவலுக்கு போவாங்க. அவங்க திருப்பியும் ப்ளூ காலர் ஜாபுக்கு வரமாட்டாங்க. ஸோ இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ். ஸோ இங்கே தான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நார்த் இந்தியாவிலேருந்து அவங்க இங்கே மைக்ரேட் ஆகி வந்து இங்கே ரெசிடென்ட் ஆயிடுறாங்க. அப்படின்றப்போ அது குறிப்பிட்ட பகுதி தான் ரெசிடென்ட் ஆகுறாங்களோடைய பெரிய அளவுக்கு இல்லை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக வந்து அப்பேரல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், நிறைய இண்டஸ்ட்ரி போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் நான் சொன்னேன் ஏற்கனவே, இந்தியா தான் வந்து ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கி யூபி மாதிரியான மாநிலங்கள், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்லாம் புதுசாக தொழில் வந்துகிட்டே இருக்குது. அப்போ இங்கே வந்து செட்டில் ஆகிறத விட ஜென்ரலாக நம்மளே என்ன ஃபீல் பண்ணுவோம், நம்ம சொந்த பந்தங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். எவ்வளோ நிறையா பேர் உள்ளே வரும்போது நமக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக அப்படி கிடையாது. அப்படி பார்த்தா தமிழ்நாடு முழுசும் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து இன்றைக்கி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் இருக்காங்க, சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காங்க. மகாராஷ்டிரா எடுத்திங்கன்னா, கர்நாடகா எடுத்துட்டிங்கன்னா, டெல்லி எடுத்துட்டிங்கன்னா பெரிய லெவலில் இருக்காங்க. அப்போ நம்ம அதுக்கு என்ன சொல்ல போகிறோம்? அவங்களெல்லாம் நம்ம இங்கே திருப்பி கூப்பிட்டுக்கிறோம்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது இல்லையா? அதுக்காக இங்கே இருக்கிற தமிழ்நாட்டுக்காரங்க பூராமே போய் டெல்லியில் செட்டில் ஆகிட்டாங்க, மும்பையில் செட்டில் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது இல்லையா? ஒரு சின்ன பார்ட் ஆஃப் இது மைக்ரேஷன் வந்து இட் இஸ் வேர்ல்டு ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதை வந்து மேபி ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இதை வந்து ஊதி பெருசுப்படுத்தலாமே ஒழிய, ஆஸ் எ ஹியூமன் பீயிங், ஆஸ் எ இது வந்து நம்ம பார்க்குறப்போ, ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் பார்க்குறப்போ இது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமாக தான் நம்ம லாஜிக்கலாக யோசிக்கும் போதும் இது ஒரு ஹெல்த்தியான விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஆண்டர்ப்ரினர்ஷிப் பற்றி பேசியிருந்தீங்க. தமிழ்நாடு வந்து ஆண்டர்ப்ரினர்ஷிப்பில் எல்லாருமே பிஸ்னஸ் வந்து அடுத்தடுத்து எல்லாருமே பிஸ்னஸ் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொங்கு ஏரியாவில் இருக்கவங்க வந்து இப்போ முன்னத்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து வர ஜென்ரேஷனாக இருந்தாலும் அவங்க ஜாபை ப்ரிஃபர் பண்ணுறத விட ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆண்டர்ப்ரினர், நான் வந்து அடுத்து ஒரு ஆண்டர்ப்ரினர் இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு எய்ம் வச்சு ஒரு முதல் 3 வருஷம் வந்து ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க ஆண்டர்ப்ரினர் ஆகிறக்கோ இல்லை என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை அவங்களோட முன்னத்த ஜென்ரேஷனோட பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்தில் கண்டினியூ பண்ணுறாங்க. அதை ஸோ இது வந்து நான் ஹிஸ்டாரிக்கலாக தான் நான் சொல்ல வேண்டியது. அவங்க மைண்ட் செட் நம்ம இது வந்து நாட் ஓன்லி கொங்கு, ஹிஸ்டாரிக்கலாக அதை பார்க்கணும். ஸோ உலகத்திலேயே மிகப்பெரிய பழமையான ஒரு சமூகம் அப்படி எடுத்திங்கன்னா தமிழ் சமூகமாக இருக்கும். ஸோ நீங்களாம் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க, திருக்குறள் படிச்சிருப்பீங்க, தொல்காப்பியம் படிச்சிருப்பீங்க, ஈவன் போய் இப்போவுமே ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்கள். 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி இருக்கிற அந்த கீழடி எக்ஸ்காவேஷன் இருக்கு இல்லையா, அகழ்வாராய்ச்சி, அதை பற்றி படிங்க. அதெல்லாம் நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு என்னென்ன தகவல் தெரிய வரும் அப்படின்னு சொன்னால், சோழர்களுடைய வரலாறு படிங்க. அவங்க எப்படி வந்து நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், இங்கிருந்து சைனா வரைக்கும் படையெடுத்திருக்காங்க, லட்சம் வீரர்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க, 5000 யானை 10,000 குதிரையை கப்பலில் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி லாஜிஸ்டிக்ஸ் யோசிச்சு பாருங்கள். அதுகளுக்கான சாப்பாடு, அந்த வீரர்களுக்கான சாப்பாடு, அந்த குதிரைகளுக்கான சாப்பாடு, அதுகளை கொண்டுட்டு போய் சேர்த்து இறக்கி ஏற்றி திருப்பி கூட்டிகிட்டு வர்றது, எவ்வளோ லாஜிஸ்டிக்ஸ் எப்போ நடந்தது இதெல்லாம்? போன வருஷமோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 20 வருஷத்துக்கு முன்னாடியோ நடக்கல. அப்போ திருக்குறள் பேசுது, என்னெல்லாம் பேசுது? திருக்குறள் பேசுது, மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுது, ஃபேமிலி பற்றி பேசுது, விமன் பற்றி பேசுது, பயோடைவர்சிட்டி பற்றி பேசுது, தொல்காப்பியம் என்னத்தை பேசுது, எத்தனை விஷயங்கள் பேசுது. தொடர்ந்து இலக்கியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறப்போ கீழடி ஆய்வில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்க்குறாங்க. அந்த காலத்தில் ட்ரைனேஜ் சிஸ்டம் தான் பதிஞ்சிருக்காங்க. என்ன விஷயங்கள் அங்கே கிடச்சிருக்குன்னு சொன்னால், பிஸ்னஸ் கனெக்ஷன் நமக்கு வேர்ல்டு ஃபுல்லாக இருந்திருக்கிற அந்த ஒரு தடம் அங்கே கிடச்சிருக்கு. இரும்பு வந்து மதுரைக்கு பக்கத்துலேருந்து தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கே தான் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கார்பன் டேட்டிங் வந்து 4500 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் தாண்டி நம்ம கொடுமணல், நம்ம திருப்பூருக்கும் ஈரோட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கொடுமணல் அகழ்வாராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, 2500 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இங்கே வந்து ஒரு சில்க் வார்மெல்லாம் வந்து ரியர் பண்ணி அதில் ஃபேப்ரிக் பண்ணி அந்த ஃபேப்ரிக்கை வந்து கிளாத்தாக பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்குங்கிற அந்த ஒரு டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கிடச்சிருக்கு. அப்போது இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஜெனட்டிக்கலி இந்த தமிழ் சமூகம் ஒரு ஆண்டர்ப்ரனரல் கம்யூனிட்டியாக, ஒரு ஃபார்மிங் கம்யூனிட்டியாக, ஒரு கலை இலக்கியம் சார்ந்த கம்யூனிட்டியாக வந்து காலாகாலமாக ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நம்ம வந்துகிட்டே இருக்கோம்.
அப்போ இங்கே வர்றேன், கொங்கு பெல்ட்டுக்கு வர்றேன். ஏன் கொங்கு பெல்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ தமிழ்நாடுடைய மேப் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், டெல்டா பகுதின்னு ஒன்று பிரிப்பீங்க. எங்கே? தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம் இந்த பக்கம் ஏரியாலாம் டெல்டா பகுதின்னு சொல்லுவோம். பின்னாடி இருக்கிற ட்ரை ஏரியாஸ் வந்து ராம்நாடு இந்த மாதிரியான ஏரியாக்களை நம்ம ட்ரை ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பக்கம் இருக்கிற கொங்கு பகுதிகள் பூரா வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகள். மேற்கு தொடர்ச்சி மலையை சார்ந்திருக்கிற பகுதிகளில் அந்த காலத்தில் விவசாயம் மட்டும்தான் நமக்கு சாப்பாடு போடக்கூடிய ஒரே இது. அங்கே வந்து காவேரி இருந்துச்சு, மலை தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. நீங்கள் கும்பகோணம் சைடு இங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறுகளும் குளங்களும் கண்மாய்களும் குட்டைகளும், அங்கே நீர் மேலாண்மைக்கு வந்து சான்ஸே இல்லை. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பெரிய கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நெற்களஞ்சியங்களாக இருந்தது. அப்போது கொங்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் நொய்யல் நாகரிகம் தான் நமக்கு. நொய்யல் என்னைக்கெல்லாம் வெள்ளம் வருதோ அன்னைக்கு விவசாயம் பண்ணுவாங்க, ஆடு மாடு வளர்ப்பாங்க, அதை வச்சு சாப்பாடு சாப்பிடுவாங்க. இதுதான் இங்கத்த பேசிக். அப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வர்றப்போ நமக்கு எதிராக புதுசாக கிடைக்கும், நமக்கு ஒரு 2 பைசா எதில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருந்த கொங்கு பகுதி வந்து தொழிலை கையில் வந்து கெட்டியாக பிடிச்சிட்டாங்க. ஆனால் இதே வந்து இந்தியாவுக்கே ரைஸ் பவுலாக இருந்த அந்த சைடெல்லாம் வந்து முப்போகம் விளைஞ்சுது, நிறைய அரிசி நெல் எல்லாம் உற்பத்தி பண்ணி அவங்க அதில் ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியாக அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நெல் விவசாயம் அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு விதைச்சிருவாங்க, அப்புறம் அறுவடை பண்ணுவாங்க, அப்புறம் நடக்கும். இதுதான் ஒரு விவசாயத்துடைய அடிப்படை. அப்போ இந்த விவசாயம் பண்ணின நேரம் போக மிச்ச நேரத்தில் அவங்க குளக்கரையிலையோ கம்மாயிலையோ ஒரு லீஷராக அவங்க உட்காந்துட்டு இருக்கிறப்போ அவங்களோட கற்பனை திறன் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க யூஸ் பண்ணி தான் பாட்டு எழுதுறது, கவிதை எழுதுறது, கதை எழுதுறது. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் சினி இண்டஸ்ட்ரியெல்லாம் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய கற்பனை வளங்களோடு கவிதைகளும் கதைகளும் படைத்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைடு ஏரியாவிலேருந்து வந்திருப்பாங்க. ட்ரை ஏரியாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா மக்களோட வழியை பேசக்கூடிய ஆர்டிஸ்ட்லாம் அந்த பக்கம் ஏரியாவிலேருந்து வந்திருப்பாங்க. கொங்கு பகுதியில் பிஸ்னஸ் அப்படின்றது இங்கே வந்து டெவலப் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பேசிக்கலாக கொங்கு பகுதியோடைய அடிப்படை. அதனால தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் நம்ம ஒவ்வொரு ஜென்ரேஷனாக பார்த்து 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 வளர்ந்ததுனால இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன தான் படித்தாலும் திருப்பியும் நான் பிஸ்னஸுக்கே வர்றேன். ஏன்னா ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டாவது இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், மனிதனோட இன்றியமையாத தேவை உணவும் உடையும். அப்போ உடை அப்படின்ற விஷயம் வந்து மனிதனுக்கு ஆடை அணியும் ஆசை இருக்கும் வரை உடை அப்படிங்கிற ஒரு விஷயம் கட்டாயமாக இருக்கும். அப்போது இதில் ஒரு ஸ்கோப் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் இங்கே வர்றதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பெரிய லெவலில் காமிக்கிறாங்க. கிளாதிங்கோட ஸ்கோப் பற்றி சொன்னீங்க. இப்போது வந்து ஃபாஸ்ட் ஃபேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் முன்னாடி சொன்னீங்க. இப்போ அந்த ஃபாஸ்ட் ஃபேஷனில் ஸ்பெசிஃபிக்காக யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் வந்து அடுத்தடுத்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் கிளாதிங் பிராண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது இல்லைங்கிறது ரெண்டாவதாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு கார்மெண்ட்ஸ் பேக்ரவுண்ட் இருக்குங்கிறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும், பட் இல்லாதவங்களுக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். அதோட எஃபெக்ட் இதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜுங்கிறது பார்க்க வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்னது தான். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு என்ன தேவை, எப்படி போய் ஒரு கஸ்டமரை ரீச் பண்ண முடியும். ஒரு 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 பிரபலமான ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் விற்க முடியாத ஒரு எட்ட முடியாத ஒரு சேல்ஸை ஒரு இன்ஸ்டாகிராமில் விற்கிறவன் எட்டுறான். ஒரு 20,000 டிஷர்ட்டை வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் சேல்ஸ் வந்து ஒரு 10 நாளில் விற்கிறாங்கன்னா, ஒரு பிரபலமான ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் 20,000 பீஸ் விற்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி அடாப்ட் பண்ணணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணணும், மக்களுடைய மனசில் என்ன இருக்குது, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்க்கணும். அதை எவ்வளோ சீக்கிரம் அந்த லாஜிஸ்டிக்ஸை வந்து எளிதாக பண்ண முடியுங்கிறத பார்க்கணும். இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த மைக்ரோ பிளானிங் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கட்டாயமாக ஜெயிப்பாங்க. மற்றபடிக்கு இதில் நிறையா இதை பற்றி பேச போனால் ஒரு ஃபுல் எபிசோடே பேச வேண்டியது இருக்கும். இதில் நிறையா இன்டெப்த் டீட்டெயில் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. பட் ஜென்ரலாக நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அது பனியன் தொழிலாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருக்கட்டும், 6 மந்த்ஸ் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். கட்டாயமாக ஹோம்ஒர்க் பண்ணணும். என்னென்ன ஸ்வாட் பண்ணுங்கள், ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, த்ரெட் என்ன, எல்லாம் பண்ணுங்கள். இதில் வந்து என்ன ஹையர் பர்சன்டேஜ் இருக்குது, இதில் வந்து நமக்கு இது நம்ம பேக்ரவுண்டுக்கு, நம்ம மைண்ட் செட்டுக்கு, நம்ம ஃபினான்ஸுக்கு இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்றத பாருங்கள். அப்படி பார்த்துட்டு அதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்கிறத வந்து எடுத்து செய்யுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே பேஷன் அப்படின்றது ஒன்று வேணும். பட் பேஷன் அலோன் வில் கிவ் யூ த மணி அப்படியான்னு கேட்டால் நோ. பேஷனோடு சேர்ந்து நான் சொன்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் நினைக்கிறப்போ அந்த பேஷனுங்கிறது உங்களை ட்ரைவ் பண்ணக்கூடிய ஃபியூயல். மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த வண்டியை ஒழுங்காக ஸ்பேர் பார்ட்ஸோட கரெக்டாக கொண்டுட்டு போய் சேர்த்துறதுக்கான விஷயங்கள் தான்.
இதுதான் பேசிக். இப்போ அடுத்த ஜென்ரேஷன் இப்போ இருக்க ஃபீல்டில் இருக்க காம்படிஷன் வச்சு பார்க்கும்போது அடுத்த ஜென்ரேஷன் இதுக்குள்ளே திரும்ப வர்றது வந்து ஓகேவா இல்லை? ஏன்னா நிறையா பிராண்ட்ஸ் ஆல்ரெடி கம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் கம்பீட் பண்ணுறாங்க, டொமஸ்டிக்காக பண்ணுறாங்க. இப்போ நம்ம லோக்கல்லையும் இப்போ திருப்பூர்லேயே பார்த்தோம்னா நிறையா பிராண்ட்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் ஆரம்பிச்சதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் ஆரம்பிச்சதாலும் நிறையா பிராண்ட்ஸ் இருக்காங்க. அதை வந்து இப்போ அடுத்தடுத்து புது பிராண்ட்ஸாகவே உள்ள வரும்போது வந்து அது காம்படிஷன்ஸ் ஜாஸ்தியாகும். அந்தப்போ வந்து நிறையா பிராண்ட்ஸ் வந்து மீட் பண்ணவே பண்ணாது, அந்த ஒரு ரெவன்யூவே எடுக்க முடியாது அப்படின்ற அப்படி சொல்ல முடியாது. இந்தியா இஸ் வந்து 150 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. 150 கோடி மக்களுக்கும் ஒரே பிராண்டு எல்லாத்துக்கும் கேட்டர் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், ஹோம் ஒர்க் பண்ணுங்கள், எந்த செக்மெண்ட்டை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு பாருங்கள், எந்த செக்மெண்ட்டை நீங்கள் ரீச் அவுட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்றைக்கி கோவிடுக்கு அப்புறம் மக்கள்கிட்டலாம் ஒரு பெரும் கன்சியூமர் மார்க்கெட்டில் வந்து கன்சியூமர் மென்டாலிட்டி ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. அதையும் நீங்கள் அசஸ் பண்ணுங்கள், அதையும் அனலைஸ் பண்ணுங்கள், அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது கொடுங்க. அஃபோர்டபுள் கிளாத்திங் எதிர்பார்க்குறாங்க, லாங் லாஸ்டிங் கிளாத்திங் எதிர்பார்க்குறாங்க, சஸ்டெயினபிள் கிளாத்திங் எதிர்பார்க்குறாங்க. இத்தனை விஷயங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டாயமாக ஜெயிக்கலாம். காம்படிஷனுங்கிறது இல்லாமல்லாம் இல்லை. நம்ம ஒரு இல்யூஷன்லேயே வாழ்ந்துட்டுருக்கோம். என்னென்னு நினைக்கிறோன்னா, எலான் மஸ்க்கும் அமேசானும் ஆப்பிளும் கூகுளும் தான் வந்து பெரிய கம்பெனி அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ராம்ராஜ் காட்டனையோ, கிளாசிக் போலோவையோ, அல்லது பிருத்திவி கார்மெண்ட்ஸையோ, அல்லது இன்னும் இங்கே ட்வின் பேர்ட்ஸையோ, அல்லது இந்த பக்கம் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு யூனிக்கான விஷயங்கள் இருக்குது. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்குது, அடையார் ஆனந்த பவன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய யூனிக்கான விஷயங்கள். திருச்சி போய் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே அஸ்வின்ஸ்னு ஒன்று வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு ஊர்லேயும் யூனிக்கான விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. பட் நம்ம எல்லாத்துக்குமே பெருசாக தெரியறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் அமேசான் வர மாதிரி இருந்தால் எலான் மஸ்க் மாதிரி வரமாட்டேனா, நான் வந்து ஒரு லிண்டட் சாக்லேட் அளவுக்கு வளர மாட்டேனா, அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருந்து அதுலேருந்து கீழே வந்து இவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்குறப்ப தான் கட்டாயமாக அதில் அந்த ஸ்டடியெல்லாம் எடுக்க போகப்போ தான் உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நீங்களும் வளர முடியும். கண்டிப்பாக வெளியே தெரிகிற மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் தெரிகிற மாதிரி ஆட்கள் நிறையா பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் அதை விட ஜாஸ்தியாக வந்து ஏர்ன் பண்ணுறவங்களா இருந்தாலும் ரெவன்யூ வச்சுருக்கவங்க அமைதியாகவே இருக்காங்களா இல்லையா, எப்படி அந்த மாதிரியே இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ராம்ராஜ்லாம் வந்து பயங்கர அடுத்த லெவலில் பண்ணுறாங்க. ராம்ராஜ், பிருத்வியாக இருக்கட்டும், லைனா எல்லாருமே வந்து அடுத்த லெவலில் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து அது வெளியே அந்த அளவுக்கு வந்து தெரியறது இல்லை. ஸோ அதனால் அதை டீகோட் பண்ணுறதுக்காக தான் முக்கியமாக அந்த ஒரு இது. இப்போ அவுட் ஆஃப் த டாபிக் நம்ம என்னென்னா வெற்றி ஆர்கனைசேஷனில் இப்போ நீங்கள் ஒரு என்ன ப்ராஜெக்ட் டைரக்டர், வனத்திற்குள் திருப்பூர், அதை பற்றி ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்கீங்க. அதை பற்றி உங்களோட நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறீங்க. வெற்றி ஆர்கனைசேஷன் வந்து ஒரு என்ஜிஓ. அது வந்து கிளாசிக் போலோ சிவராமண்ணா தான் அதுக்கு தலைவர், கிளாசிக் போலோ கோபாலண்ணா வந்து அதுக்கு கௌரவ தலைவர். இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு 25 இயர்ஸாக வந்து என்வாயன்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டடாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இடும்பாளையம் ஸ்கூல் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஆண்டிபாளையம் குளம் எடுத்துக்கலாம். இப்போ ரீசெண்டாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறது வனத்துக்குள் திருப்பூர். 11 இயர்ஸ் 2.5 மில்லியன் ட்ரீஸ் ஆஃப் 90% சஸ்டைனபிலிட்டி ரேட்டோட இன்றைக்கி வளர்த்திட்ருக்கோம். இட் இஸ் எ ஃபினாமினல் ப்ராஜெக்ட். இந்தியா ஃபுல்லாக இருந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டடி பண்ணிட்டு போய் அவங்கவுங்க மாநிலத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கான ஒரு பைலட் ப்ராஜெக்டாக இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். திஸ் இஸ் சம்திங் கிவிங் பேக் டு த சொசைட்டி. நமக்கு எல்லாத்துக்குமே, திருப்பூர் சேர்ந்தவங்களுக்கு மட்டும் இல்லை, தொழில் சமூகம் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து மனசாட்சி கட்டாயமாக உறுத்தியே ஆகணும். என்னென்னா, தொழில் வளர்ச்சிங்கிற பேரில் இயற்கையை நம்ம நிறைய அழிச்சிருக்கோம். ஸோ அழித்து நம்ம என்ன பண்ணுறோம், காசு சம்பாரிச்சிருக்கோம். காசு சம்பாரிச்சதை என்ன பண்ண போகிறோம், குழந்தைகளுக்கு தான் கொடுக்க போகிறோம். குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காசும் பணமும் காரும் பங்களாவும் மட்டும் அவங்கள வாழ வச்சிருமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக கிடையாது. நோய் இல்லாத ஒரு இயற்கையான சூழலில் அவங்க வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம சம்பாரித்து வச்ச காசு பணத்தை அவங்க என்ஜாய் பண்ண முடியும். அப்போ அந்த உண்மை வந்து நம்ம மனசை சுடும்போது தான் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யணும். ஸோ திஸ் இஸ் கால்டு ESGன்னு சொல்லுவோம், என்வாயன்மெண்டல் அண்ட் சோஷியல் கவர்னன்ஸ் அப்படின்ற விஷயத்தில் இதையெல்லாம் கொண்டுட்டு வர்றப்போ சம்திங் கிவிங் பேக் டு த சொசைட்டி, ஒரு வாழ தகுந்த ஒரு பூமியை நம்ம வந்து நம்ம வாரிசுகளுக்கு விட்டுட்டு போகணும் அப்படின்றது தான் இதோடைய நோக்கம். அந்த நோக்கத்தில் தான் இது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இருக்க யங் என்டர்பிரினர்ஸ்க்கு நீங்கள் ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா அவங்க என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன எதில் லேக்காக இருக்காங்க, அதில் நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இதில் இருந்தால் வந்து பெட்டராக இருக்கும்ன்ற ஒரு அட்வைஸ் சொல்லணும். லேக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் டிசிப்ளின், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து
இனி அடுத்த கட்டத்துக்கு இன்ஸ்டா ரீல்ஸையே பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு பொறுமை இல்லைங்கிற சூழ்நிலை வந்துருச்சு இன்னைக்கு. இன்ஸ்டா ரீல்ஸை பார்க்கறதுக்கே வந்து உங்களுக்கு பொறுமை இல்லை அதுக்கே அப்படின்றப்போ 2x போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? எப்பவுமே ஒரு ஆங்ஸைட்டியில், ஒரு பரபரப்பில், ஒரு ஆஹ், அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரெஷர்லேயே உங்களை நீங்கள் வச்சுக்கிறீங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றேன். ஒரு டிசிப்ளின்டாக இந்தந்த டைமில் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றது மாதிரி ஒரு ஒ- ஒரு ஒரு எய்மை வச்சுக்கிட்டு, ஒரு அடிப்படை அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அடுத்தடுத்து போனீங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டாயமாக மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கலாம். என்னென்னா இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்தியா இஸ் எ லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்தியா நெக்ஸ்ட் 40 இயர்ஸுக்கு வந்து யங்கர் நேஷனாக இருக்க போகுது. இன்றைக்கி எல்லாருமே இந்தியாவை நோக்கி வர்றாங்க. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் சைனாவுடைய வரலாறை எல்லாருமே தயவு செஞ்சு படிங்க. சைனா எவ்வளோ அகெடாக இருக்கான் அப்படின்றத படிங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய ட்ராபேக் என்ன, அகாடமியாவும் இண்டஸ்ட்ரியும் ஒரு கனெக்ட் இல்லாமல் இருக்குது. யூரோப்போ இல்லை சைனாலாம் பார்த்தீங்கன்னா அகாடமியாவும் இண்டஸ்ட்ரியும் ரெண்டும் சைட் பை சைடு போயிட்டே இருக்கும். அப்படி போகிறவங்களாம் கட்டாயமாக ஜெயிப்பாங்க. அப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துறதே அகாடமியாவும் இண்டஸ்ட்ரியும் ரெண்டும் ஒன்றா பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ தான் புதிய ஆராய்ச்சிகள் வரும், புதிய தாட் ப்ராசஸ் வரும். நீங்களாம் ரொம்ப நிறையா நல்ல நல்ல சொல்யூஷன்ஸ் வச்சுருப்பீங்க. உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான மைண்ட் செட் இருக்குது. பட் உங்களை நான் வந்து கேட்காம உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் நீங்கள்? அப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் உங்களை கொண்டுட்டு வரணும். கொண்டுட்டு வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அது ஒர்க் பண்ணி எனக்கு சொல்யூஷன் கொடுப்பீங்க. ஸோ இந்த லேக்கிங்கெல்லாம் நம்ம சரி பண்ணணும். இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஃபைனலாக ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது, நல்ல ஒரு பின்னணி இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும் இன்றைக்கி கவர்மெண்ட் சப்போர்ட், 2 கவர்மெண்ட்டுமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அது ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், ஸ்டாண்டப்பாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய நான் முதல்வன் திட்டமாகட்டும், அல்லது நிறையா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய கைடன்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஏராளமான ஸ்கீம்ஸ் 2 கவர்மெண்ட்டும் கொடுக்குது. இதையெல்லாம் பயன்படுத்தி முன்னேறுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து மற்ற ஸ்டேட்டை காட்டிலும் தமிழ்நாட்டில் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், பொறுமை, நிதானம். உங்களை சுற்றி என்ன நடக்குது, ஜியோ பாலிட்டிக்ஸ், மெயினாக ஜியோ பாலிட்டிக்கலை பாருங்கள். இந்த அடிப்படையில் உங்களுடைய கரியரை தேர்ந்தெடுத்து அதில் பயணிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக வந்து ஒரு பெரிய நல்ல எதிர்காலம் இருக்குது. கட்டாயமாக தமிழ்நாடு இஸ் கோயிங் டு பி அன் ஆண்டர்பிரனல் எக்கானமி இந்த நெக்ஸ்ட் 10 years. இப்போது திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் ஜாயின்ட் செக்ரட்டரியாக வந்து நீங்கள் இதானதுக்கான ரீசன் ஏதாவது? திரும்பி சம்திங் கிவிங் பேக் டு த சொசைட்டி. நான் கற்றுக்கிட்டது, எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த இண்டஸ்ட்ரியோட ஜாம்பவான்களாக இருந்தக்கூடிய ஒரு மோகன் கந்தசாமி ஐயாவாகட்டும், இப்போ இருக்கிற எங்கள் அண்ணன் சேர்மன் சக்திவேலன் ஆகட்டும், அந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்த லீடர்ஸ் கூடயும் சரி, இப்போ சக்திவேலனெல்லாம் வந்து அவங்க காலகட்டத்திலேருந்தும் இப்போ வரைக்கும் அவரும் பயணிக்கிறாரு. இப்போ இருக்கக்கூடிய சுப்பண்ணாவாக இருக்கட்டும், அப்புறம் இன்றைக்கி சுப்பண்ணாவுடைய பசங்களும் சக்திவேலனுடைய பசங்களும் இவங்க எல்லாருமே ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிட்டத்தட்ட 3 ஜென்ரேஷனுடைய எனக்கு வந்து ஈக்குவலாக அவங்களோட எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிளஸ்ஸிங் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதையெல்லாம் வந்து நான் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு தாட்டு. 2வது, திருப்பூரை வந்து இன்னும் வந்து குளோபல் மேப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் பண்ணணும். இன்னும் திருப்பூரில் வந்து அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிற பிஸ்னஸை ஆர்கனைஸ்டாக மாற்றணும். ஒரு க்ளீன் அண்ட் க்ரீன் சிட்டியாக மட்டுமல்ல, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக வந்து திருப்பூர் மாறணும் அப்படிங்கிறதுல என்னுடைய பங்களிப்பு சிறிதாவது இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸில் என்னுடைய அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு குருமார்களாக இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேலன் ஆகட்டும், அல்லது கிளாசிக் கோபாலன் ஆகட்டும், கிளாசிக் போலோ சிவராமன் ஆகட்டும், இவங்களுடைய ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், இவங்களுடைய சப்போர்ட்டு. மற்றபடிக்கு இன்றைக்கி எங்கள் பிரசிடென்ட் சுப்பண்ணாலேருந்து, என்னுடைய ஜென்ரல் செக்ரட்டரி திருக்குமரன்லேருந்து, இவங்க அத்தனை பேர் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆதரவும் அரவணைப்பும் தான் வந்து என்னை தொடர்ந்து வந்து ஜாயின்ட் செக்ரட்டரியாகவும் நிறையா பணிகளை வந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக எங்கள் மெம்பர்களுக்கு அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வாய்ப்பாக கருதி அதை நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போது என்னோடய லாஸ்ட் 2 கொஷின்ஸ். நெட்வொர்க்கிங். இப்போ வந்து நெட்வொர்க்கிங்னா வந்து நம்ம வச்சுருக்க கான்டாக்ட்ஸ், நம்ம வச்சுருக்க நெட்வொர்க் தான் வந்து இப்போ வேல்யூபுளான ஒரு இதாக இருக்குது. அது வந்து எப்படி யங்ஸ்டர்ஸ் அடுத்து சோர்ஸ் பண்ணலாம், எப்படி நெட்வொர்க்கிங்க்கு வந்து யங்ஸ்டர்ஸ் எப்படி அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கலாம்,
அப்படின்றது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் எழுதப்படாத அசெட் வந்து நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க்கிங் பண்ணுறதுக்கு எங்களெல்லாமத்தை விட உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் அதை எவ்வளோ ஆரோக்கியமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் அங்கே தான் ஒரு க்ரக்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஒரு பக்கம் போகிறோம், பார்ட்டி பண்ணுறோம், ஜாலியாக இருக்கோம் அப்படின்றத தாண்டி டேக் ஹோம் மெசேஜாக என்ன எடுத்துகிட்டு வர்றீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க நம்மளுடைய கரியருக்கு அவங்களுக்கும் ஏதாவது ரிலேட் பண்ண முடியுதா, அப்படி முடிகிறப்போ அந்த 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 நெட்வொர்க்கை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் தான் அவங்கவுங்க கையில் தான் இருக்குது எல்லாமே வந்து டிசைட் பண்ணுறது. அது ஒரு பார்ட்டிங்காக இருக்கலாம், ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகலாம் எல்லோரும் சேர்ந்து, நிறையா ட்ராவல் பண்ணுங்கள், நிறையா விஷயங்களை ஒரு லீஷருக்கு, அதாவது லீஷருக்காக ட்ராவல் பண்ணுறத யூஸ்ஃபுல்லாகவும் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஊருக்கு போகிறீங்க, அந்த ஊரில் இருக்கிற என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதை போய் ஒரு 2 hours அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்ட்டி பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் அதையும் கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது தான். கம் வித் சம் கைண்ட் ஆஃப் அ மெசேஜ், சம் கைண்ட் ஆஃப் அ நெட்வொர்க், ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஸ், நியூ சர்க்கிள், அந்த மாதிரி கொண்டு வாங்கன்றது தான். என்னோட லாஸ்ட் கொஸ்டின், ஒன் புக், ஹேபிட் ஆர் அ பர்சன் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண புக் அப்படின்னு சொன்னாலே பின்னாடி பார்த்துருப்பீங்க, இது ஒரு சின்ன கலெக்ஷன் தான், இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது. நான் படிக்காத நாளே கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். எனி லாங் டே ஐ ஹாவ் டு ரீட் அட்லீஸ்ட் ஃபார் 10 or 20 minutes. நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற புக்ஸ் ஏராளமான புக்ஸ் இருக்குது. அது இதுதான் ஸ்பெசிஃபிக்கான புக்கா அப்படின்னு என்னால் சொல்லவே முடியாது. பர்சன் அப்படின்னு சொன்னால் நான் இப்போ ஏற்கனவே நிறைய பேர்த்த மென்ஷன் பண்ணிட்டேன். எனக்கு இன்றைக்கி இருக்கிற இன்ஸ்பிரேஷன் நீங்கள் 3 பேர் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக தெரியுறீங்க. என்ன காரணம் அப்படின்னா, படிச்சுட்ருக்கீங்க 3 பேரும். நீ ஒரு பக்கம் மதுரையில் படிக்கிற, 2 பேர் கோயம்புத்தூரில் படிக்கிறாங்க. அவங்களுடைய பேக்ரவுண்டில் எனக்கு தெரியாது. பட் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போய் யங்ஸ்டருக்கு நீங்கள் சேர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, இது உங்கள் வயசில் எனக்கு இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வரல. இன்றைக்கி உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அந்த தாட்ஸ் வந்தால் கூட அந்த தாட்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து எனக்கு நீ என்னை பிடிக்கிறக்கே நீ ஒரு 10 நாள் மெனக்கெட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ இதெல்லாமே வந்து எனக்கு இது ஒரு இன்ஸ்பைரிங்காக தான் நான் சொல்ல முடியும். எனக்கு நீங்கள் எல்லாமே இப்போ ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது வந்து ஒரு மனிதன்கிட்டேருந்து வர முடியாது. இட் கம்ஸ் ஃப்ரம் எவ்ரிவேர். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரெகுலராக போகிற கோயிலுக்கு போகிறேன். 3 வருஷத்தில் டிமானிட்டைசேஷனுக்கு முன்னாடி அந்த கோயிலில் வந்து அந்த ரெகுலராக பூ வாங்குறவங்ககிட்ட 2000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு பூ வாங்கிட்டு போயிட்டேன். அது 100 ரூபாய் 150 ரூபாய் பேலன்ஸ் வாங்கலை, மறந்துட்டு போயிட்டேன். 2 வீக்ஸ் கழிச்சு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, என்னடா அது அவங்ககிட்ட நம்ம 2000 ரூபா கொடுத்தோமே, அன்றைக்கி சேஞ்ச் வாங்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. வாரம் போகிற கோயில். அப்போ ஏதோ ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிட்டேன். ஒரு 2 வீக்ஸ் நான் இல்லை. 3rd வீக் வந்தப்போ நேராக அவங்ககிட்ட தான் போகிறேன். நான் வாங்கினேன்னா மிஸ் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ஒரு கான்டம்ப்ளேட் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தேன். அப்போ வந்து நான் போனோன்னையுமே அவங்க பார்த்து சிரிச்சுட்டு, எனக்கு அன்றைக்கி சேஞ்சை வாங்காமல் போயிட்டீங்கன்ட்டு ஒரு கவரில் போட்டு வச்சுருந்தாங்க. 3 வாரம் கழிச்சு போகிறேன். 1800 சில்லற ரூபா என்னமோ அந்த கவரில் போட்டு வச்சு அதை எடுத்து கொடுத்தாங்க. இப்போ அவங்க எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆகுறாங்க வாழ்க்கையில். வந்து அவங்க இரஸ்பெக்டிவ் ஆஃப் அவங்களுடைய சின்ன அந்த ஒரு பூக்கடை வியாபாரத்தை தாண்டி அந்த நேர்மைங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அந்த நேர்மைங்கிற விஷயம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தானே. அந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுத்தீங்கன்னா wherever you go you can find one inspiration. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் ஜேர்னி. உங்களோட இன்சைட்ஸ், உங்களோட ஜேர்னி எல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கண்டிப்பாக இது வந்து இந்த ஒரு பாட்காஸ்ட் வந்து அடுத்து க்ரோ ஆகணும்னு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. எனி டைம் அதை நோக்கி தான் நாங்களும் வந்து இது பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது சக்ஸஸ் தான். தேங்க்யூ. If you enjoyed this episode, don't forget to follow TechStalk. Thank you.